ஷார்க்கோட முட்டை. நிஜமா இது தெரியுமா? இது ப்ளூ வேலோட முட்டை. ஏன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. ஹலோ ஐஸ் ஐஸ் கிடையாது, ஏதோ ஒரு சீ கிரியேச்சர் பேபி. இதா பேபி ஷார்க்குங்க அது. தட் ஒன் இஸ் பேபி ஷார்க். சங்கவி பீலே பே. பீலே பேல இருக்கோம் இப்போ நாங்கள். பீலே பே என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கம் மலையாக இருக்குது, நடுவில் தண்ணி இருந்தால் அது பேர் ஒரு ரூமா. மலையில் ரூம்னா என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 4 பக்கமும் இல்லை, ஃபுல்லி கவர்டு இன் ராக். ஒரே ஒரு வழி மட்டும், அந்த வழியில் மட்டும்தான் நம்ம போட்டு உள்ளே வந்து நம்ம இப்போ இந்த இது உள்ளே இருக்கோம். ஸோ இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் வந்து டர்க்கிஷ் ப்ளூவில் இருக்குது. ஃபுல்லாக வந்து ராக் தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழி இருக்குது, கேட்வே மாதிரி. அந்த வழி மட்டும் எல்லாரும் போடுவாங்க சன்ஸ்கிரீன். எல்லாரும் போடுவாங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து மாயா பே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து தொலைச்சிட்டேன். வந்திருக்கோம். என்னன்னா கைடு நீ இறங்கின உடனே எங்களை என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவனை காணும். முன்னாடி போயிட்டானா இல்லை பின்னாடி இருக்கானான்னு தெரியல. என்னது மாயா பேனா? என்னது தெரியலையே. தெரியல, போய் பார்ப்போம். அங்கே உனக்கு பிடிச்ச நண்டு மீன் ஏதாவது இங்கே இருக்கும் பாரு. நண்டு முன்னாடி தான் இருந்தது, இங்கே இல்லை. உச்சி வெயில் மாயாபை. செம்ம வெயிலுங்க, சொன்னால் வார்த்தைகள் பத்தாது, சொல்ல வார்த்தைகள் பத்தாது. செம்ம வெயில். கோபுரம் எப்படி நிற்க வச்சுட்டு போயிருக்காங்க பாரு. டைமில் வச்சுருக்காங்க போல. இதுதான் நம்ம கைடு முன்னாடி போகிறாங்க. ஆமாம், அவங்க தான் நம்ம கைடு. ஆக்சுவலி நீ சொன்னல இந்த முன்னந்தி சாரல் டான்ஸு இங்கே தான் ஆடிருக்காங்க. செம்ம வெயில். சுத்தியாசு நடுவில் நின்று டான்ஸ் ஆடுமே. பாருங்க, பீச் வந்து ப்ளூ பீச். எதனால இங்க வந்து ஸ்விம் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னா, ஸ்விம் பண்ணி அழுக்காயி ப்ரௌன் ஆயிடுச்சுனா கிடையாது. இங்க ஏன் வந்து ஸ்நார்க்லிங் அலௌட் இல்லை அப்படின்னா, இங்க வந்து பேபி ஷார்க்ஸ் வந்து முட்டை போட்டு, பேபி ஷார்க்ஸ் இங்க கரையில தான் ஃபர்ஸ்ட். இனிஷியலா கடல் உள்ள போகாது ஷார்க்ஸ்லாம், கொஞ்சம் ஷாலோ வாட்டர் தான் அது இருக்கும், குட்டி ஷார்க். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே அந்த பேபி ஷார்க் வருமா. ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஸ்நார்க்லிங், ஸ்விம்மிங் அதெல்லாம் அலௌட் இல்லை. அதான் ரீசன் மாயா பேல இப்போ அலௌட் இல்லை. முன்னாடி விட்டுட்டு இருந்தாங்க போல. இப்போ ரீசெண்ட் டேஸில் அதை ப்ரிசர்வ் பண்ணுறது. ஒரு விஷயம் தெரியுமா, நீ அந்த கைடோட பெட்டராக சொல்கிறேன். ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து கூப்பிட்றேன். இதுதான் நம்ம கைடு. இது என்ன பேபி? நம்ம வந்து பேபி ஐஸ் ஐஸ் கிடையாது, ஏதோ ஒரு சீ கிரியேச்சர் பேபி. நோ இட்ஸ் ஐஸ். இட்ஸ் a sea creature. ஓ, அப்போ தெரியாம we should not touch. might be jellyfish. Jellyfish. It's not jellyfish dude. No, might be. இங்க ஆன் பண்ணா இத காமி. இங்க பாருங்களேன், இது ஏதோ ஒரு some creature. ஆமா, இது ஜெல்லியா இருக்கு இது. some creature show இங்க இருக்கு. What is that? Jellyfish. Oh, it's a jellyfish. It's a dead one maybe. Yeah, I mean, I don't think they sting when they're dead, but yeah. Yeah, if not, you should run to hospital. You touched it. Oh. You're gonna react now. Okay. Scream. Yeah, you'll be fine. தான் இங்க பாருங்க, இந்த ஷோர்ல வந்து நிறைய இப்படி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து டெட் ஜெல்லிஃபிஷ். ஏன்னா இப்போ ஜெல்லிஃபிஷ் சீசன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஜெல்லிஃபிஷ் சீசன்ட்டு. ஸோ அதனால இங்கே ஷோர் ஒதுங்கி இருக்கிறதுனா டெட் ஜெல்லிஃபிஷ். இங்கே இருந்து பிளான் பண்ணி அங்கே ஒன்று போகிறாங்க. நல்லா இருக்கு, பெரிய பெரிய ஜெல்லிஃபிஷ். இதுதா பேபி ஷார்க்குங்க அது. தட் ஒன் இஸ் பேபி ஷார்க். போது பாருங்க, நல்லா இருந்துச்சுல. ஸோ நான் சொன்னேன்ல கரை ஒதுங்கும், அதனால தான் இங்கே ஸ்விம் பண்ண விடுறதில்ல. இப்படி ஏன்னா ஸ்விம் பண்ணால் அது அதால் இங்கே முட்டை போட்டு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று நம்ம பார்த்துட்டோம். சூப்பர். நிறைய குட்டி குட்டி மீனும் இங்கே இருக்குது பாருங்க. இல்லை, இப்போ ஜெல்லிஃபிஷ் சீசனாக இருக்கிறதுனால ஹாங் ஐலாண்ட்னு ஒரு கிராபியில் ஒரு ஐலாண்டில் பயங்கர ஜெல்லிஃபிஷ் இருக்கும். ஆமாம், ஆனால் அந்த ஜெல்லிஃபிஷ் செத்தும் ஒதுங்கும் காட்டுற மாதிரி. ஆமாம், இங்கேயும் ஒதுங்கி இருக்குது பாருங்க, செத்து நிறைய ஜெல்லிஃபிஷ் ஒதுங்கும். எக்ஸாம்பிள் இது இறந்து போனது அங்கே நிறைய ஒதுக்கி இருக்குங்க பை த வே. ஸோ பட் ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி செத்து ஒதுங்கி இருக்க ஜெல்லிஃபிஷ்ஷை கூட நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் ஸ்டிங்ஸ், கொத்திடும். ஓகே, அட்டாக் பண்ணிடும். இந்த மாதிரி ஜெல்லின்ற மாதிரி இதை வாயில் போடுற மாதிரி கையில் எடுத்தேன். இல்லை, அது ஜெல்லிஃபிஷ்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அது ஏதோ என்னடா அழகாக இருக்குது அப்படின்னு டிரான்ஸ்பரண்ட்டாக வருது, என்னடா கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஜெல்லி ஃபார்மில் இருக்குன்னு எடுத்து பார்த்தேன். அப்போ தான் சொன்னாங்க அது டெட் ஜெல்லிஃபிஷ்னு. ஸோ இங்கே வந்து உயிரோட பார்க்கணும். எஸ் செருப்பட்டியா? செருப்பு போட்டுக்கலாம். அங்கே விட்டுட்டு வருவாங்க. சங்கி செருப்பு என்ன சங்கி அனாதையாக இருக்குது. அவன் டப்புன்னு கூப்பிட்டானா, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, அந்த ஷார்க் வேறு போயிடும் கூப்பிட்டானா. ஸோ இங்கே ஆனால் அந்த பேபி ஷார்க் எனக்கு பெருசாக அப்பீலிங்காக இல்லை. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஊரில் நான் சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்டது சொரா போட்டு சாப்பிட்ருக்கியா? நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் அது பேபி ஷார்க் கிடையாது, சொரா போட்டுன்றது வேறு ஏதோ சுறா மீன் தான். அது சுறா புட்டுங்கிறது சுறா மீன் தான். நல்லா இருக்கு ஆக்சுவலி. எனக்கு இந்த மாதிரி பீச்லாம் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த மாய பீச் தான் அப்படி இருக்குல்ல. வீடியோ எடுத்துட்டு தான் தெரியலையே. நீ பாரு. ஆமாம் சங்கி, ரேஸ் ஷார்ப்பாக இருக்கு. என்னது அது? தெரியலையே.
மூக்கு ஷார்ப்பா இருக்குங்க. சங்கவி எக்ஸைட் ஆகிடுவா. ஒரு மீனை பார்த்தா மட்டும் ஏன் சங்கவி இவ்வளோ எக்ஸைட் ஆகிறா? இதெல்லாம் நம்ம கரையில பார்க்க முடியாது தான். நின்று ரசிச்சுட்டு இருக்கா பாருங்க. லெஃப்ட் ரைட் செட்டாக இருக்கு. பிடிக்குமா உனக்கு மீன்? மீன் செத்துச்சு நினச்சல அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு சாவர சங்கவி திருப்பி தண்ணிக்குள்ளே போட்டுப்பாரு. என்ன பேபி அலை போய் ஜெல்லி ஃபிஷ்ஷை உள்ளே எடுத்துருது. இப்போ செருப்பு கூட தான் தண்ணிக்குள்ளே போச்சு. அப்போ செருப்பு உயிரோடு இருக்கா? ஏன் நீங்கள் எத்தனை சொல்லியிருக்க மாதிரி மெயின் ஸ்ட்ரீமில் பேசிட்டு இருக்கும்போது நக்கல் பண்ணாது. சொன்னால உயிரோட இருக்குன்னு போ, ஓடிப்போ. அப்போ ஏன் வெப்பு பிரியுது? பேபி பாரு பாரு. என்ன செருப்பு துணி எக்ஸாம்பிள் போடு பேபி. துணி போட தான் மடிச்சிருந்தா விரியும். அதுக்காக ஏய் என்ன கலாய்க்கிறியாண்ணா? பின்ன விரியுது சூழ்நிலை. சரி ரொம்ப கிட்ட போவாத. பேபி ஷார்க் உன்னை கப்பீஸ் மீன் நினச்சி கடிச்சிரு போகுது. வா 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 அதோ இங்கே இருக்கு பாரு. உன் பின்னாடி இருக்கு. இல்லை இந்த பக்கம் வராது. இங்கே நின்னதுக்கு நம்ம பேபி ஷார்க் மட்டும் பார்க்கல. ஒரு ஷார்ப்பான மூக்குள்ள இது பார்த்தோமா? அதான் நான் டெய்லி வீட்டில் பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன தெரியுமா? இது அப்புறம் இது இங்கே இருக்குல்ல, இது இது அண்ட் இது. சரி இதெல்லாம் என்ன தெரியுமா? மர ஓடு கிடையாது. ஷார்க்கோட முட்டை. நிஜமா நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி முட்டை அப்படின்னாலே அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா ரவுண்டாக முட்டையாக இருக்கிறது தான். இல்லை ஷார்க் தட்டை வடை மாதிரி இருக்குது. அது போய் முட்டை கிட்ட இல்லை நிஜமாலுமே. இது தெரியுமா? இது ப்ளூ வேலோட முட்டை. ஏன்னா ப்ளூ கலரில் இருக்கு. ஹலோ நான் சொல்கிறத நம்புறீங்க என்ன? இல்லை அவங்களுக்கு தெரியும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் இதை பற்றி உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஷார்க்கோட முட்டை தான் இது. நான் வந்து பார்த்துருக்கேன். ஷார்க்கோட முட்டை. அதனால தான் உள்ள வந்து சரி சொல்லு. ஷார்க்கோட முட்டை நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. முட்டை காமிச்சிட்டேன், பேபி ஷார்க் காமிச்சிட்டேன். சூப்பர். அவ்வளோதான் கதை. போங்க மேம். நீங்கள் தான் ஆங்கர். நான் ஆக்சுவலி நான் ஒரு பேக் தூக்குற அசிஸ்டன்ட் ஆகிட்ட பார்த்தியா? சரி உனக்கு தெரிஞ்சுன்னா சொல்லு. நீ வேணா சொல்கிறேன். கஷ்டப்பட்டு அதான் காமிச்சேன். ப்ளூ வேல் காமிச்சேன். ஏங்க அது ப்ளூ வேல் தானேங்க? ப்ளூ வேல் தான். அது ப்ளூ கலர் பைப் மாதிரி இருக்குது வேல். சீரியஸாக பேச சொன்னேன் பேபி. அது உண்மை பேபி. அப்படியா? சரி அப்போ யாராவது கமெண்ட் செக்ஷனில் பார்த்து சங்கவி காமிச்சது முட்டையா இல்லை தட்டை வடையான்னு கண்டுபிடிச்சி. முட்டை தான் நிஜமாலுமே. பாரு அவங்க செல்ஃப் போர்ட்ரேட் எடுத்துக்கிறாங்க. சூப்பரில் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம்ல. ஆமாம் நான் எடுத்துட்டு வரலான்னு சொன்னேன். பரவாயில்ல அவன் நல்லா தான் எடுத்துக்கிட்டு. நம்ம இவ்வளோ தான் அச்சீவ் பண்ண முடியும் நம்மளாலேயே. ஆமாம் பாசங்க ரொம்ப டயர்டாக இருக்குது. வெயில் படுத்தி எடுக்குது பாருங்க. ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ் கரையில். ஆமாம் இன்னொரு அடி கூட காட்டுறோம் போகிறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் குட்டி ஜெல்லி ஃபிஷ். இது அம்மா ஜெல்லி ஃபிஷ். இதெல்லாம் ஒரு குட்டி ஜெல்லி. அது ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். அது ஆமாம். ஸோ ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ் கரை ஒதுங்கி இருக்கு. கைடு நேரம் மெயின் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. இது மீம்ஸ் பார்க்க போயிருப்பானா? மெயின் ஸ்பாட். மெயின் ஸ்பாட்டா? அவன் வர சொன்ன ஸ்பாட். இங்கே காமிச்சிட்டு உங்களுக்கு அந்த பக்கம் காமிச்சா கூட ஏதாவது ஜாலியாக இருக்கும். இப்போ நான் பாடுறதை பார்க்குறதுக்கு இப்படி காட்டலான்னு சங்கவி சொல்கிறான். எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சங்கவி மட்டும் இல்லாமல் இருந்தாலும் கரெக்ட் புரியுது. சரி போ. ஒரு 10 செகண்டு இந்த உலகத்துக்கு நம்ம எல்லாம் காமிச்சிருக்கோம். அந்த வீடியோ யாருக்கா பிடிச்சிருந்ததுன்னா